எதுக்கு வரவனை வழி மறைச்சு தனியா பேசணும்னு கூப்பிட்டீங்க? நான் பலமுறை யோசிச்சு பார்த்தேன். இனிமே உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. என்ன யோசிச்சீங்க? என்ன செட் ஆகாது? செட் ஆகாதுன்னா செட் ஆகாதியா? என் கேரக்டர் வேறையா இருக்கு, உன் கேரக்டர் வேறையா இருக்கு. இத பார், நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். அந்த முடிவை மாத்தவே முடியாது. என்ன முடிவு? என்ன சொல்ல வரீங்க? என்ன நொன்ன சொல்ல வராங்க? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு. இத பார், உன்கிட்ட வலவலன்னு பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடு. உங்களை 2-3 தடவை பாத்துருப்பேனா? எப்ப கல்யாணம் ஆச்சு? நீங்க பாட்டு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து கேக்குறீங்க? உனக்கும் எனக்கும் வேணா கல்யாணம் ஆகாம இருக்கலாம். ஆனா எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. என்ன பார்த்தா வேற மாதிரி தெரியுதா? தெரியுதுனாலதான் கேக்குறேன். எங்க வீட்ல எனக்கு வேற மாப்பிள்ள பாக்குறாங்களா? அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி உன்கிட்ட டைவர்ஸ் வாங்கலான்னு வந்தேன். நீங்க கல்யாணம் பண்ணுங்க, பண்ணாம போங்க. டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து நான் ஏன் போடணும்? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னையா? ஆமாண்டா, விளக்கு என்ன? போன மாசம் 28ஆம் தேதி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னங்க நடந்துச்சு? என்ன கூட்டமா இவ்வளவு பேர் நின்னுட்டு இருக்காங்க? யோரமா வண்டி நிறுத்து. வண்டி இருக்கு வாடா, என்ன பிரச்சனை கேப்போம். யோ 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 நிறுத்துங்க. என்ன பிரச்சனை? கல்யாணம் பண்றதுக்கு குலசாமி கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். வண்டி பஞ்சர் ஆகி போச்சு. சரி, என்னைக்கு இந்த பொண்ணை நிச்சயம் பண்ணமோ அன்னையில இருந்தே தடங்கலாகிட்டே இருக்கு. அதனாலதான் கல்யாணத்தை நிறுத்தலாம்னு பாக்குறோம். யோ, அறிவில்ல? நீங்க எல்லாம் பெரிய மனுஷன் தானே? எப்ப பரிசம் போட்டும் அப்ப புருஷன் முஞ்சாதே வாழ ஆரம்பிச்சிருப்பாங்கயா. கல்யாணம் தண்ணிப்பட்ட 1000 காரணம் சொல்றீங்களே, அவங்கள சேர்த்து வைக்க ஒரு காரணம் கூட கிடைக்கல? இல்ல பாண்டி, அவங்க குலதெய்வத்தை காரணம் காட்டி கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குறாங்க. அங்க பாரு, சின்னஞ்சிறுசு 2 கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்கு. என்னன்னு யோ, உன் குலசாமி எந்த திசையில இருக்கு? கிழக்கு திசையில இருக்கு. அண்ணா, அந்த மஞ்சள் குங்குமத்தை கொடு. வையா, இந்த சந்தனத்தை தடவு தடவு. இந்த குங்குமத்தை வை. அப்புறம் அந்த தட்டை போடு. துணியை கொடு. பூவை போடு. போடு போடு. யோரமா அந்த கொக்கிய மாட்டி பாட்டா போடு. சீக்கிரம் இதான் உன் குலசாமியை கும்பிட்டுக்கோ. குலசாமி இங்கேயே வந்துட்டியாயா? அடடா, இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்கு அரசாங்க கரண்ட களவாண்டா தப்பே இல்ல. யோ, பொண்ணு மாப்பிளைய கூப்பிடியா? டேய் சுரேஷ், மருமகளை கூட்டிட்டு வாடா. மருமக மாலை மாத்திக்கோங்க. குடும்பம் ஆச்சரிய அண்ணா, எடுங்க எடுங்க, எல்லாம் எடுங்க. அண்ணா எடுங்க, எல்லாம் எடுங்க, எல்லாம் ஆச்சரிய எடுங்க. தாலியை கட்டு. கட்டு கட்டு. போடுங்க. நல்லா 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 இருங்க. எல்லாம் பெரிய காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் காலியா? என்னமா நீ? சரி சரி, நல்லா இருங்க, நல்லா இருங்க. எந்திரிங்க எந்திரிங்க. முந்தா நாள் என்ன நடந்தது தெரியுமா? அந்த கடவுளுக்கு கண் இல்லம்மா. உன்னாலையும் எந்த வேலையும் செய்ய முடியல. உன் புருஷனும் உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான். இதே நிலைமை நீடிச்சதுன்னா அதுக்கப்புறம் நீ நாண்டுகிட்டு சாக வேண்டியதா. எதுக்குமா திட்டுறீங்க? இவளால எந்த வேலையும் பார்க்க முடியல தம்பி. எல்லாத்துக்கும் பாரமா இருக்கா. அதான் தம்பி திட்டிக்கிட்டு இருக்கேன். இதுக்காக்கா அழுகுற? நீ கடவுளோட குழந்தைக்கா. கடவுள் எப்பவும் உன் கூடவே இருப்பார். எல்லாரும் உன்கிட்ட கடன் வாங்குற மாதிரி பண்ணவா? வாக்கா. கோயில் திருவிழாக்கு மைக் செட் போட 5000 ரூபாய் வாங்கினது அக்காவுக்கு உதவி ஆயிடுச்சு. இது உங்க கடைக்கா? ஸ்கூலுக்கு பக்கத்திலே இருக்கு. வியாபாரம் நல்லா நடக்கும். யார் யாருக்கெல்லாம் பாரமா இருக்குன்னு நினைச்சியோ அவங்களே சேர்த்து காப்பாத்தலாம். நீ சந்தோஷமா இருக்கா? இப்படி சின்ன சின்னதா என்ன கேட்காமலே என் மனசுக்குள்ள புகுந்த திருட்டு ராஸ்கல் நீ. அதான் உன்னை கனவுலயே காதலிச்சேன், கல்யாணமும் பண்ண. கனவுலையா? ஆமா. உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் எனக்கு லவ் பண்ற ஐடியா இல்லன்னு. ஏண்டா, மொக்க ஃபிகர் கூட 4 பேர் சுத்துறாங்க. நான் கொத்தும் கொலையுமா மப்பு மந்தாரமா இருக்கேன். என்ன பிடிக்கலையா? எந்த பைத்தியமும் தன்னை பைத்தியம் சொல்லிக்காதுங்க. ஆனா இது கொஞ்சம் ஓவர். உங்களை நீங்களே மப்பு மந்தாரம் சொல்லிக்கிறதெல்லாம். நிப்படா. 2 நாளா நீ என்ன கதற கதற. ஐயோ, கையடா, முழுசா கேளு. தப்பா நினைச்சிட்டியா? இன்னும் 2 நாள்ல என்ன கதற கதற காதலிக்க வைக்கிறேன் பாரு. சரி, இந்த பூ என்னங்க பண்றது? இப்போதைக்கும் காதல வச்சுக்க. 2 நாள் கழிச்சு என் தலையில வை. ஐயோ, காப்பாத்துங்க! ஐயோ, காப்பாத்துங்க! காப்பாத்துங்க! ஐயோ! ஏய், வெளுக்கட, எந்திரச்சு வாடா. என்னங்க குளிச்சிட்டு கோயிலுக்கு போக இங்க வந்திருக்கீங்க? ஏண்டா, தண்ணியில தவிக்கிறவனை காப்பாத்தாம உட்கார்ந்து
மீனா புடிச்சிட்டு இருக்க? ஏங்க நீங்க போனா ஒரு உயிர், நான் வந்தா 2 உயிர். காப்பாத்த போய் சங்கு ஊதணுமா? எனக்கும் நீச்சல் தெரியாதுங்க. ஏடா என்ன தூக்கி வயிறெல்லாம் அமுக்கி வாயோட வாய் வச்சு உறிஞ்சி தண்ணி எடுப்பேன்னு பார்த்தா நட்டுக்கல் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. வாயோட வாய் வச்சு உரத்துக்கு நான் பம்பு செட்டா இல்ல நான் தண்ணி எடுத்து விவசாயம் தான் பார்க்க போறேனா? ஏய் உனக்கு ரொமான்ஸ் வராதா? அம்மா வேணாமா? நான் சொல்றது கேளுமா? ஆம்பளை பிள்ளை மேல கல் எடுத்து விட்டு சாவு உனக்கு வேணாமா? சொல்றது கேளு. வேணா. வாங்க குட்டிங்களா. என்ன பாப்பா கலர் ட்ரெஸ் போட்டு ஸ்கூலுக்கு போற? உனக்கு பிறந்த நாளா? நீ அந்த விஷயத்துக்குலாம் சரிப்பட்டு வர மாட்ட. எந்த விஷயத்துக்கு பாப்பா? நீ அந்த விஷயத்துக்குலாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னா சரிப்பட்டு வர மாட்ட. சொல்றேன்ல போடா. எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்? பிஞ்சுங்க மனசுல நஞ்ச கலந்தது யாரு? என்ன ஐயா அப்படி பாக்குறீங்க? அந்த புள்ள சொன்னது மாதிரி நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். போடா. அம்மா ஐயா எந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டா சொல்லுமா? யார் இவங்க? ஏய் சண்டை போட வந்தீங்களா தப்படிக்க வந்தீங்களா? நிறுத்துக்கடா. யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. அந்த விஷயத்துக்கு இவன் சரிப்பட்டு வர மாட்டான். ஏய் என்ன பார்த்தா வடிவேல் மாதிரி தெரியுதா? அவர் வேணா இந்த விஷயத்த சரிப்படாம இருக்கலாம், நான் இந்த விஷயம் சரிப்பட்டு வர மாட்டேன். சொல்டா சொல்டா. ஏய் எங்களை சட்டையை பிடிக்கிறத விட்டு அந்த புள்ளைய போய் கேளு. எந்த புள்ளையடா? ரைஸ் மில்ல இருக்க அந்த புள்ளைய. ரைஸ் மில்லையா? எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் ஊரெல்லாம் சொல்றீங்க? ஏங்க எதுங்க நான் சரிப்பட்டு வர மாட்டேன்? போடா. ஏங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க ஊர் பூரா தம்பட்ட அடிச்சிட்டு இருக்கீங்க. நில்லுங்க. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏய் சொல்லுங்க. போடா அண்ணா. ஏங்க நில்லுங்க. ஏங்க இப்படி கதற விடுறீங்க? உன்னை கதற வைக்கிறேன்னு சொன்னேனா இல்லையா? கதற வைக்கிறதுக்கும் நான் சரிப்பட்டு வர மாட்டேன்றதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப நான் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அத முதல்ல சொல்லுங்க. நீ காதலிக்க, கல்யாணம் பண்ண, குழந்தை பெத்துக்க, குடும்பம் நடத்த, மொத்தத்துல நீ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்ட. இதுக்கு தான் நான் சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொன்னியா? ஆமா. இப்போ உன்னை சரிப்படுத்தேன் பாரு. எண்பது வயசு வரைக்குமா? ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்களோ? என்ன கிண்டலா? கனவோ நனவோ கல்யாணம் கல்யாணம் தான். டைவர்ஸ் தர போறியா இல்ல நீயே என்ன காதலிச்சு கல்யாணம் பண்றியா? 24 hours டைம் தர, நீ முடிவு பண்ணிட்டு சொல்லு. லட்சக்கணக்குல லவ் லெட்டர் எழுதுறவனுக்கெல்லாம் விழுக மாட்டேங்குது, சைட்ல போறவனுக்கெல்லாம் அதான் வந்து விழுகுது. என்ன நடக்குது? என்ன வண்டியை தள்ளிட்டு வரீங்க? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு. என்ன வண்டி மட்டும் பஞ்சரா இல்ல நீ பஞ்சர் ஆயிட்டியா? ஆளே டைப்பா இருக்கியா? பேசுனதை கேட்டியா? இது எப்படிலாம் விளையாடுது? எல்லாத்தையும் பார்த்தேன் கேட்டேன். ஆனா இப்படி ஒரு அழகான புள்ள நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இல்லையா? இங்க பாரு, அண்ணன் லவ் பண்ண சொன்னான்னு சொல்லாம நீயா லவ் பண்ணு. அவங்க அண்ணன் தம்பிக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சிச்சுன்னா? தெரிஞ்சிச்சுன்னா என்ன? பல பஸ் ஸ்டாண்டுக்கு அகிச கழுவு விடுவாங்க. பெனாயில் வடை எனக்கு பழைய போச்சு. தெரியாம பாத்துக்க. இருந்தா வீட்டுக்கு, இல்லாட்டி சாமிக்கு. நீ லவ் பண்ணு. ஏய் திருவிழா சட்டாங்க சரக்கெல்லாம் நிறைய ஓடும். ஊரெல்லாம் அதிகமா போட்டு வச்சிருக்கீங்கல்ல? ஏ பங்காளி, ஊர் பூரா வளர்மதி எனக்கு தான் சொல்லி தெரிஞ்சையில எப்ப பார்த்தாலும் சந்தன மாலை போட்டு திருவானே ஓ பங்காளி, அவனுக்கு பேசி முடிச்சிட்டாங்க. உனக்கு கிண்டி அல்வா கொடுத்துட்டாங்கல்ல. என்ன வளரு, என்ன பண்ணிட்டு இருக்க? டிவி போட்டியில சீரியல் பாக்குறியா? பாரு டேய் பரமா, நீ திருந்தவே மாட்டியாடா? திறந்த வீட்டுல ஏதோ இந்த மாதிரி நடு வீட்டுல இருந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். என் ஆத்தாக்காரி உங்க கூட பிறக்கல, சவுட்டுக்கா வாங்கிட்டு வந்தீங்க. குண்டு விளையாடுற காலத்துல இருந்தே வளர்மதி எனக்குத்தான் சொல்லி ஆசை காட்டி வளர்த்துட்டு இன்னைக்கு ஆளை மாத்த பாக்குறீங்களா? ஏயா 5 வயசுல இருந்தே என் வளர்மதிய இந்த தங்கத்தை என் மனசுல சுமந்து வாழ்ந்துகிட்டு இருக்க, அதை கெடுக்கிறீங்களா? யோ, எனக்கு கிடைக்காத வளர்மதி யாருக்கு கிடைக்க விட மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லிருக்கலையா? கேட்டுப்பல ஐயால, அதையும் மீறி இந்த குடும்பத்துல வளர்மதி கல்யாணத்தை பத்தி யாராச்சும் பேசுனீங்க, இந்த குடும்பத்துல ஒரு பணம் விழும். அந்த பணம் யாரு போனோன்னு நீங்களே சீட்டு குலுக்கி போட்டு பாத்துக்கங்க. பிறக்கும் போது யாரு சேனை தொட்டு வச்சாங்கன்னு தெரியல, இப்படி வந்து தப்பி பிறந்திருக்கானே.